யா இது போஸ்ட்பெய்ட் கனெக்ஷனா மேடம்? போஸ்ட் ஆபீஸ் 2 தெரு தள்ளி இருக்குது போ. அது இல்ல மேடம், இந்த சிம் கார்டு. கார்டு கவர் எல்லாம் அங்கேயே கிடைக்கும் போ. மேடம், நீங்க மொபைல் கனெக்ஷன் கொடுக்க தானே வந்திருக்கீங்க? எல்லாம் கனெக்ஷன் கொடுக்க தான் வந்திருக்கிறோம். என்னென்ன ஸ்கீம் இருக்கு? என்னென்ன பிளான் இருக்கு? இப்ப எங்களுக்கு இருக்கிற ஒரே பிளான் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கறது தான். நெட்வொர்க் எப்படி இருக்கும்? செட்டியார் கடைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல மேடம், சிக்னல் வீக் ஆகுதே மேடம். சீக்கு வந்தா டாக்டரை போய் பாருமா. ப்ரீபெய்டாவது இருக்குமா? விளக்குமார் பிஞ்சு போயிரும். யார பார்த்து செருப்படிங்கற? நம்ம மரியாதை இல்லாம பேசுற? யார்கிட்ட குரல வசதி பேசுற? மரியாதை போய் குரல வசதி பேசுற? அடிச்சு கண்ணாடி மரியாதை இல்லாம பேசுற? உனக்கு என்னடி மரியாதை? போடி. வேலைய பாத்து. ஒழுங்கா தான கேள்வி கேட்ட. நீ பதில் சொல்றது ராங்கா இருக்கு. அதனால என்ன பண்ணணுமா? உன் கால்ல ஒண்ணு மன்னிப்பு கேட்கணுமா? என்ன ஒண்ணு போடி. இத பாருமா, என் புருஷன் கூட்டனா அவ்வளவுதான் பாத்து. கூட்டிட்டு வா போடி. கசாப்பு கடைக்காரன். கறி வெட்டறவனா? என்னம்மா இது? போய் கறி வெட்ட சொல்லுமா நீ? பாருமா, இந்த அம்மா மரியாதை இல்லாம பேசுது. அப்படியே இந்த அம்மா சொன்னா நான் பயந்துருவேனா? போடி. என்ன போடன்னு சொல்லல. போடி. என்னம்மா இது? ஆள பாரு வந்துட்டா. என்னது இது? கொடையெல்லாம் போட்டு ரோட்ல உட்கார்ந்திருக்கீங்க. நீங்க தான் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, அதான் என் பேர பிள்ளைக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். எதுக்கு இப்படி ரோட்ல போறவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? நீங்க வந்ததுனால அவ தப்பிச்சா, இல்லனா அவளை உப்பு கண்டம் போட்டிருப்பேன். இதுக்கு தான் சம்மந்தி எங்களை வீட்டுக்குள்ள விட்டுருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா? சோமு, சம்மந்தி அம்மா சரின்னு சொல்லிட்டாங்கடா, வா வீட்டுக்குள்ள போலாம். சரிம்மா. சமதி சமதி ஒரு நிமிஷம் இருங்க. நான் மதி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறமா போய் சொல்லுங்க போங்க. இதுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஆமா. மதி, நான் அம்மா வந்திருக்கேன். என்ன மதி இது? எது? அவங்க இங்க வந்து நின்னு தேவையில்லாம போறவங்க வரவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யார்கிட்டயாவது அடி வாங்கட்டும், அப்பதான் அதுங்களுக்கு புத்தி வரும். எதுக்குமா வம்பு? அதுக்காக விடுமதி, வீட்டுக்குள்ள தானே வந்துட்டு போட்டோம். மா சும்மா இருமா. ஏற்கனவே நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அவங்கள வாசல் வரைக்கும் வர விட்டுருக்க. இப்ப வீட்டுக்குள்ள விட சொல்ற, அப்புறம் சேர்ந்து குடும்பம் நடத்த சொல்லுவியா? அவங்க கிட்ட தெளிவா சொல்லிடுமா, வாசலோட அவங்க லிமிட் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். மதி, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறமா, எனக்காக இது ஒண்ணு மட்டும் செய். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்னு. என்னம்மா யோசிக்கிற? எனக்கு மட்டும் ஏமா இப்படி ஒரு கஷ்டம்? நான் என்னம்மா பாவம் பண்ண? எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? என்னம்மா சொல்லு. நான் இருக்கிறது தானம்மா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. என் புள்ளைய வளர்த்து நீ ஆளாக்கிடுமா. நான் ஏதாவது வெளிநாட்டு பக்கம் வேலைக்கு போயிடுறேன். ஏமா இப்படி எல்லாம் பேசுற? முடியலம்மா, மனசு உடைஞ்சு போச்சு. இங்க பருமதி, மனசு தளர விடாத. இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்த ஆண்டவன் நல்லது பண்ணாமலா போயிடுவா? இப்படி நினைச்சுதாமா ஒவ்வொரு தடவையும் இவங்க இம்சைய தாங்கிக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு எப்பதாமா விடுவு காலம் வரும்? அதாமா பேசாம எங்கேயாவது கண் காணாம போயிடலான்னு இருக்கேன். அப்படியெல்லாம் பேசாதம்மா. பின்ன என்னம்மா, நான் சாகுற வரைக்கும் இந்த பிரச்சனை என்னை விட்டு தீராது போல இருக்கு. இவங்களை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு
வேலையை பார்க்கலாம்னு நினைச்சா அதுவும் நடக்கல. சரி பார்லர் தான் கையை விட்டு போயிடுச்சு, வீடு வீடா போய் சர்வீஸ் பண்ணலான்னு பார்த்தேன். அந்த வேலையும் சரியா வரலம்மா. திரும்ப வேற ஏதாவது வேலைக்கு தான் போகணும். இப்ப புதுசா என்ன வேலை கிடைக்கும்? பார்த்துட்டு தான் இருக்கேன். நல்ல வேலை ஒண்ணு பார்த்து அதுக்கு போயிடணுமா? நீ வேலைக்கு போகணும்னு முடிவு எடுத்துட்டியா? அப்படியே செய். நான் தான் இருக்கேன்ல, குழந்தைய பாத்துக்கிறேன். மதி, இப்போதைக்கு அவங்களை இங்கிருந்து அனுப்புறதுக்கு அவங்க உள்ள வர நீ ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிடுறேன். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரிம்மா, முதல்ல நீ போய் அவங்க கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டு வா. இதோ போறேன். மதிக்கிட்ட பேசிட்டேன். நீங்க வீட்டுக்குள்ள வரலாம், மத்தபடி தொந்தரவு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டா. நாங்க ஒண்ணும் மதி மாதிரி சொன்ன வார்த்தையை மீறி நடக்கிறவங்க கிடையாது. இப்ப குழந்தைய வாங்கிட்டு வர சொல்லி. சோமு, இன்னைக்கு போதும். போ, உங்க அத்தை கையில குழந்தைய கொடுத்துட்டு வா. பாருங்க சம்மந்தி, நாங்க வார்த்தை சுத்தமானவங்கன்னு நிரூபிச்சு அது மாதிரி நடந்துக்கிறோம். நாளைக்கு நீங்களும் அந்த மாதிரி நடந்துக்கணும். அதெல்லாம் நடந்துப்பாங்கம்மா. நாங்க வரோம். டைவர்ஸ் அதெல்லாம் எடுத்து வண்டியில போடு. டேய், நீ போய் அதெல்லாம் எடுத்துட்டு வா. முன்னாள் மலர்கள் என்று ஒருபோதும் இல்லை, முன்னாள் இளமை ஒன்று வரப்போவதும் இல்லை. நம் நாட்டில் மக்கள் தொகை 96 கோடி, அழகான பெண்கள் மட்டும் 56 கோடி. இது பெண்கள் வந்து கண்கள் வைப்பவன் யாரோ அவன் பேரை கேளுங்கள். கொஞ்சம் டிவி சவுண்ட கம்மி பண்ணு. என்னம்மா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? அம்மா உன்னதாமா கேக்குறேன். சாதாரணமா இருக்க ஆம்பளைங்களை கூட நம்பிடலாண்டி. ஆனா பொண்டாட்டிக்கு முழுசா சுதந்திரம் கொடுக்கறேன்னு சொல்ற ஆம்பளைங்க ரொம்ப டேஞ்சர். யாரம்மா சொல்ற? யார சொல்வேன்? எல்லாம் உங்க அப்பாவை தான். என்னாச்சுமா? நான் சொல்ற எதையுமே அவர் காது கொடுத்து கேக்குறதே இல்ல. அது நியூட்டன் தேர்ட்லாமா. அவர் எப்பவுமே இப்படிதானே. இப்ப என்னாச்சு உனக்கு? கொஞ்சம் சும்மா ரெடி. நிலைமை புரியாம நீ வேற விளையாடிக்கிட்டு. மாரிஸ் கல்யாணத்தை உங்க அப்பா நிறுத்திட்டாரு. என்னம்மா சொல்ற? நேர்ல போய் சொல்லிட்டு வந்துட்டோம். நிஜமாவா சொல்ற? இதுல போய் சொல்வேனாடி? பொண்டாட்டி பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்லியா பழகுறேன்னு பேருக்கு தான் சொல்றது. தேவையில்லாத விஷயத்துல ஜாலியா அரட்டை அடிச்சிட்டா போதுமா? அதுதான் சுதந்திரம் கொடுக்கறதா? முக்கியமான விஷயத்துல முடிவெடுக்கும் போது நம்ம பேச்ச கேக்குறதே இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன பண்ணீங்கன்றதுதான் முக்கியம். இது மாரிஸ்க்கு தெரிஞ்ச என்ன ஆகும்? அது அவர் புரிஞ்சுக்கணும்ல. என்ன மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிட்டியா? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டியா? உங்களுக்கு என்னங்க, சாதாரணமா சொல்லிட்டீங்க. நான் நெருப்ப வயித்துல கட்டிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க, போங்க. அப்பா, அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே தான் இப்படி பேசுறீங்களா? அவனை பத்தியும் தெரியும், சூர்யா குடும்பத்தை பத்தியும் தெரிஞ்சதுனால தான் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க. அவனுக்கு இந்த உலகத்துல எல்லாத்த விடையும் போலீஸ் வேலை தான் முக்கியம். ஏதோ போற வழியில அந்த பொண்ணை பார்க்க போயிருக்கான். என்ன ஆனாலும் அவன் ட்ரைனிங்க்கு போயிருவான். அதனால தானே அவன் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கான். இத பாருங்க, இந்த பொண்ணை சரின்னு சொன்னாலும் வேணான்னு சொன்னாலும் அவன் ட்ரைனிங்கை முடிச்சிட்டு வர்றதுக்கு 1 வருஷம் இருக்கு. 1 வருஷத்துக்குள்ள என்ன வேணா நடக்கும். சரிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். போயிட்டு வாங்க.
மாரிஸ், என்னடா திரும்பி வந்துட்ட? டேய், நான் உன்னதாண்டா கேக்குறேன். ஏன் திரும்பி வந்துட்ட? ட்ரைனிங் போலையா? போகல. ஏன் போல? போகல, அவ்வளவுதான். என்னடா பதில் இது? அதானே உன்னோட ட்ரீம். அதான் கலைச்சிட்டீங்கல்ல. டேய், விவரம் புரியாம பேசாதடா. உங்களுக்கு பேசுறதுக்கே தகுதி இல்லை மிஸ்டர் சுரேஷ். எப்பவும் கூப்பிடுற மாதிரி ஜாலியா கூப்பிடல, இது சீரியஸ். நான் போகும்போதே உங்களை வார்ன் பண்ணிட்டு தான் போனேன். அதையும் மீறி நீங்க சூர்யா வீட்டுக்கு போய் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப பெரிய புத்திசாலித்தனம் நினைச்சு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க தெரியுமா? இத பாருங்க, இன்னைக்கு எனக்கு 9 மணிக்கு ட்ரெயின். நான் போகணுமா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். இப்பவே சூர்யா வீட்டுக்கு போய் சாரி சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரீங்க. இல்ல நைட் ட்ரெயினுக்கு நான் போக மாட்டேன். இது என் லைஃப் டைம் கனவு. உங்களால இன்னைக்கே முடிஞ்சு போயிடும். இது மட்டும் இல்ல, இன்னும் நீங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. அதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. மாரிஸ், டேய் இங்க பாருடா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. மாரிஸ், அச்சோ, என்னங்க இப்படி நின்னுட்டு இருக்கீங்க? அப்புறம் உன் பையன் அடிக்கிற கூத்துக்கு என்ன டான்ஸ் ஆட சொல்ற? அச்சோ, அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாங்க. முதல்ல நீங்க கிளம்புங்க, நம்ம சூர்யா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். என்ன விளையாடுறியா? என்னால வர முடியாது. இப்ப என்ன சம்பந்தம் பேசுறதுக்கா கூப்பிடுறேன்? இங்க பாருங்க, சும்மா அவனுக்காக போய் பேசிட்டு வருவோம். அப்படியாவது அவன் ட்ரைனிங் போகட்டுங்க. ஏய், மறுபடியும் பொய் சொல்லி மாட்டிக்கணுமா என்ன? நல்ல விஷயத்துக்கு போய் சொன்னா தப்பில்ல. போங்க, போய் ஷர்ட் போட்டுட்டு வாங்க. ப்ளீஸ் போங்க. மா, என்னம்மா அப்பா கூட சேர்ந்து நீயும் இப்படி ஆயிட்ட? ஏய் சும்மா ரெடி, இதெல்லாம் உங்க அப்பாவுக்காக தான். இவரை இங்க இருந்து அங்க கூட்டிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, நான் எப்படியாவது சூர்யாவை கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம் வாங்கிடுவேன். ஓ, சரி சரி. பேசாம இரு. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு தம்பி. சரி, இந்த எஸ்என்எஸ்க்கு டெலிவரி பண்ணுமே, அது எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சா? அது போன வாரமே அனுப்பிச்சாச்சு. இந்த வாரம் முருகன் நான்கோக்கு தான் அனுப்பணும். போன வாரமா? சரி, நான் மறந்துட்டேன். சரி, நீங்க உங்க வேலையை பண்ணுங்க. தம்பி, என்ன தம்பி, என்னாச்சு? இல்ல, லைட்டா தலை வலிக்குதுண்ணா. நான் வேணா டீ வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல வேணாம், கடை பக்கத்துல தானே இருக்கு, நானே போய் குடிச்சுக்கிறேன். ஷாம் வந்தா டீ சாப்பிட போயிருக்கேன்னு சொல்லுங்க. சரி, பாத்துங்க. என்ன சொல்றாரு முதலாளி? தலை வலிக்குதான். நோகாம நோன்பு கும்பிடணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. யோ, நீ வேறயா? அந்த பையன் பாவையா? யோ, நீ சரியான அறவே கடை இருக்க. யாருக்கு பரிதாபப்படுறதுன்னு ஒரு விவசாயம் இல்லையா? என்னப்பா சொல்ற? பின்ன சியாம சொன்னா கூட ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த பையன் பாவம், பணம் போட்ட ஓனரு, கூட குறைய ஏதாவது சொன்னா கூட நம்ம பொறுத்துக்கலாம். ஆனா அந்த தம்பி எதுவும் சொல்றது இல்ல. ஆனா இந்த நடராஜ் எப்ப பார்த்தாலும் துக்க வீட்டுல இருக்கிற மாதிரியே மூஞ்சி வச்சுக்கிறாரு. நல்ல வேலை, இவர் பணம் போட்ட கம்பெனில நம்ம வேலை பார்க்கல. அப்படி ஏதாவது பார்த்திருந்தா நம்மள உண்டிலன்னு ஆக்கியிருப்பாரு. யோ, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டயா? இந்த பையன் ரொம்ப நல்ல பையன்யா. யோ, நல்ல பாம்புன்னு சொல்றோம், கிடைச்சா விசையறாதா?
இந்த நடராஜன் அந்த மாதிரி ஆள் தான்யா. சும்மா இருப்பா. அவன் கெட்டவனா இருந்தா பணம் போடாமலே எப்படி பார்ட்னரா சேர்த்துப்பாங்க? அதான் இப்போ ஒரே கசமசாவா இருக்கு. 2 வீட்டுக்கு நடுவில் ஏதோ சண்டையா. அதான் நடராஜ் கொஞ்ச நாள் இந்த பக்கம் வரல. யோ என்னையா இந்த பீஸ் இங்கே வருது? யோ சத்தம் போட்டு பேசாதியா, காதுல விழுந்துற போகுது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம். அதானே யார் வந்தா நமக்கு என்ன? வராரு, எதுவும் கண்டுக்காத. ஆமாமா. என்ன இங்க என்ன அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வேலை இல்லையா? இல்ல சார், நடராஜ் தம்பி வந்துச்சு, டீ கடைக்கு போறேன் பாத்துக்கோன்னு சொல்லிச்சு, அதான் பார்த்து பேசிட்டு இருக்கேன். சரி சரி, வேலையை பாருங்க. யோ இன்னைக்கு நமக்கு பேண்டி ஷோ கன்ஃபார்மா? யோ வேலையை பாயா, காதுல விழுந்துற போகுது. அடடே, வாங்க சார். எங்க வந்தீங்க? கடைக்கு தான். என்னவோ அவ்வளவு வீராவேசமா போனீங்க, அப்புறம் ஏன் திரும்ப வந்தீங்க? நிஜமாவே நீ திரும்ப கம்பெனிக்கு வருவேன்னு நினைக்கவே இல்லை. அதனாலதான் கம்பெனியை பார்த்துக்க வயசான காலத்துல நானே வந்திருக்கேன். நீ உன்னோட திறமையெல்லாம் வேஸ்ட் பண்ணி இந்த கம்பெனியவோ ஷியாமையோ முன்னுக்கு கொண்டு வர வேண்டியதில்ல. பாவம், உனக்கு எதுக்கு இந்த வீண் சிரமம்? ஷியாமுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த அளவுக்கு அவன் முன்னுக்கு வந்தா போதும். நீங்க ஒண்ணு எக்ஸ்ட்ராவா உழைச்சு இந்த கம்பெனியோட தலையெழுத்தெல்லாம் மாத்த வேண்டாம். அவ்வளவு கோவமா போனவன் திரும்ப வரமாட்டேன்னு நினைச்சா எதுக்கு இங்க வந்து நிக்கிற? எப்படியாவது திரும்ப ஒட்டிக்கலான்னு பாக்குறியா? நீங்க பாருங்க, நீங்க ஷாமோட அப்பாவா இல்ல கடவுளாவோ கூட இருந்துட்டு போங்க, ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இவ்வளவு நேரம் நீங்க பேசுறத நான் கேட்டுட்டு இருக்கேன்னா அது ஷாமுக்காக தான். ஏன்னா அவன் என் ஃப்ரெண்டு. இந்த புண்ணாக்கு பருத்துக்கோட்டையெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியுமாடா? ஒன் வே டிராபிக்கா இருக்கிறதுக்கு பேரு ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல. 2 பக்கமும் சரிசமமா போகணும், வரணும். பணம் போறது நாங்க, வேலை பார்க்கறது என் புள்ள. பார்ட்னர்ஷிப்ல மட்டும் 2 பேரும் ஈக்குவலா இருக்கணுமோ?